இந்த வீடியோவில் என்னென்னா 2025 பார்ட் 2 5வது பேப்பரில் பி பார்ட்டை பார்ப்போம். பி பகுதி அதில் ஒரு ஆள் என்னென்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஏணியில் ஏறுற மாதிரி, அதாவது தீயணைப்பு வீரர் ஒருவர் ஒரு ஏணி வழியே ஏறுவதன் மூலம் தீப்பற்றிய மாடியை அடைவதற்கு எதிர்பார்க்கின்றார். ஒரு ரெண்டில் காட்டப்பட்டுள்ளவாறு நீளம் எல்லையும் திணிவு எம்மையும் உடைய ஒரு சீரான ஏணியில் ஒரு கரடான தரை மீது தங்கி இருக்குமாறும் அதன் மேல் முனை பியில் ஒரு ஒப்பமான சுவரின் சாய்ந்திருக்குமாறும் வைக்கப்பட்டுள்ளது. ஏணி தரையுடன் θ60 கோணத்தை உண்டாக்குகின்றது. தீயணைப்பு வீரனுடைய திணிவு எம் ஆகும். முதலாவது கேள்வி என்ற தீயணைப்பு வீரர் ஏயிலிருந்து தூரம் எக்ஸில் ஏணி மீது நிமிர்ந்து நிற்கின்றார் என கொள்க. ஏயிலும் பியிலும் ஏணி மீது தாக்கும் செவ்வன்மர தாக்கம் விசைகள் ஏணி மீது தாக்கும் ஏயில் உள்ள உராய்வு விசை ஆகியன முறையே RA RB FA என கொண்டு ஏனியின் சுயாதீன உடல் வரிப்படத்தை வரைந்து அதன் மீது தாக்கும் எல்லா விசைகளையும் குறிக்க ஏணிக்கு ஒரு சீரான கோளை வரைக. சரி, இதுல ஆள் எப்படி இருக்கிறாரு, என்ன மாதிரி இருக்கிறாருன்னா, நான் கீரை வெளிக்கிறேன். ஒரு சாதாரணமான ஒரு ஏணி இப்படி அமைப்பு வச்சிருப்போம் நாங்க. அந்த ஏணி அமைப்புல எப்படியும் ஒரு ஆள் இருவர் அவர் ஏறுற வடிவத்தை நான் இப்படி ஒரு விஷயத்த போறேன், வேற ஒன்றும் இல்லை. அதில் படம் மாதிரி போட்டிருக்கு. நான் ஏணியை மூவ் பண்ணி கொண்டு போறார். ஆனா என்ன நிலையாக போய் கொண்டிருக்கிறார். இப்ப இது ஏணி என்ன செய்யுது, தரையுடன் 60 பாகை கோணத்துல இருக்கு. ஏணி என்ன செய்யுது, தரையுடன் 60 பாகை கோணத்தோட இதுல இருக்குது. என்னண்டா இதுல கேட்கிறாங்க மருதாக்கம், அதாவது ஏணி மீது தாக்கும் செவ்வன் மருதாக்கம் விசைகள் ஏணி மீது தாக்கும் ஏயில் உள்ள உராய் விசை ஆகியன முறையே RA RB FA என ஏணியில தொழிற்படுற விசைகளை குறிச்சு காட்டாம். இது ஏ புள்ளியாம், இது பி புள்ளியாம். இப்போ முதலாவது கேள்வியில் எனக்கு ஏணிய ஒரு கோல் மாதிரி கீறட்டான். நான் ஏணி இப்படி ஒரு அமைப்புல கீறினாக இருந்தா அதுல ஏற்படுற விசையில கீழ் நோக்கி விசையில எப்படியும் என்ன ஏணி எப்படியும் இப்படித்தான் சுழல வலிக்கிடும். அப்ப அதை தடுக்கிறதுக்காக இந்த பக்கத்தை என்ன செய்யும், ஒரு உராய் விசை தொழிற்படும் ஏ புள்ளியில. இப்போ ஏ புள்ளியிலேயே ஒரு செவ்வன் மருதாக்கம் RA ஒன்று தொழிற்படும். ஏ புள்ளி தானே. புறவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இதுல முட்டிட்டு இருக்கிற வழியால இதுல ஒரு செவன் மருதாக்கம் உண்டு, பியில வரும், இது பி புள்ளியால. இன்னொன்று இந்த நடுப்புள்ளியில இதண்ட திணிவு தொழிற்படும், அதாவது நிறை. சரி, இதுல என்னவா இருக்குமா, மனுஷன்ல குறைய தானே, மனுஷன்ல ஒரு நிறை என்று தொழிற்படும். இப்ப சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த மனுஷன் இதோட தாக்குறபடியா தொட்டு இருக்கிறோம், மனிதனுக்கும் ஒரு செவன் மருதாக்கம் உண்டு, கீறதுக்கு முயற்சிப்பாங்க. ஆனா இதுல என்னன்னு சொன்னா, இதுல இவ்வளவுதான் குறிக்க சொல்லியிருக்கு. அதுல இதுல ஒரு உராய் விசை வரணுமே என்ன பியில, அது வரல இல்லையா. ஏனண்டா அதன் மேல்முனை பியில் ஓர் ஒப்பமான சுவரின் சாய்ந்திருக்குமாறு ஒப்பமான சுவர். அப்ப இதுல உராய் விசை வராது. ஆகவே இவ்வளவு விசைகள் குறிக்கப்பட்டா போதுமானவை. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, தரைக்கும் ஏணிக்கும் இடையே உள்ள நிலையில் உராய்வு குணகம் மியூவின் விசை துணிப்பின் மூலம் ஏ பற்றி திருப்பங்களை எடுப்பதன் மூலம் ஏணி நழுவுவதற்கு முன்பாக தீயணைப்பு வீரர் ஏறத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் எக்ஸிட்கான ஒரு கோவையை ML ஆகியவற்றில் பெறுக. ரைட். ஏயில் ஒரு திருப்பத்தை எடுக்கிறதால எங்களுக்கு என்ன சொல்றாங்களா, இந்த மேக்சிமம் எக்ஸ், அதாவது இதுல ஒரு எக்ஸ் வரப்போகுது. இந்த எக்ஸ் மேக்சிமம் அவர் இதை ஏணி விழாத அளவுக்கு நிற்கக்கூடிய தூரத்தை வச்சு எக்ஸை கணிக்கட்டான், எனக்குரிய கோவை ஒன்று எடுக்கட்டான். சரி, ஏயில் ஒரு திருப்பத்துக்கு போவோம். முதல்ல
ஏன்ற திருப்பம். நான் இப்படி ஒரு இதில் எடுக்கிறேன். இப்போ ஏ புள்ளியில் இருக்கிற ஒன்றும் இதில் வராது. சரியான விஷயம் ஒன்றும் வராது. சரி, இப்போ ஏலேருந்து எம்ஜிக்கு பார்ப்போம். எம்ஜியை பார்த்தோம்னு சொல்லி என்ன நடக்க போகுது? ரைட், இதை செங்குத்து ஆக்குறோம். அப்போ இப்படி இந்த பக்கத்தால் இருந்தது இப்படி ஆக்குறோம்னா ஆக்குனா என்ன செய்யுது? ரைட், அப்போ இது எதிர் திசைக்கு வருது. என்ன? எதிர் திசைக்கு வருது. அப்போ மைனஸ் எம்ஜி, இது 60 அது என்ன? 30. இது எங்க? அப்போ இது 30 60. அப்போ கொஸ் 60 தூரம் அளவு. இதைத்தான் எக்ஸ் மேக்ஸ் சொல்றோம். அடுத்தது எம்ஜி, இந்த எம்ஜி நிறை, நிறை. ஆகைய அதுவும் என்ன செய்யும்? அதுவும் இந்த கொஸ் 60 வரும். தூரம் L/2. ஏன்? நீளத்தை நீளத்தை என்ன இருக்காங்க? L இருக்காங்க. என்னுடைய நீளம் L. இதில் குறிச்சா கஷ்டமா இருக்கும்னு நான் இதில் இப்படி குறிச்சு காட்டுறேன். சரியா? ரைட், எல்லாம் சிக்கப்பட்டு நிற்கும். பிறகு நடக்குது? ஆர்பி, அதாவது இதை செவன்மரதாக்கத்தை இங்கே திருப்பிடும். இப்போ இங்கே திருப்புறதை விட இங்கே திருப்புற செங்குத்தாத்தான் திருப்பணும். அப்போ இது 60, இது 60, இது 30. ஆகவே எங்க நம்ம எடுத்த திசைக்கு ரைட். இப்போ இவியல் எடுத்துனாங்க. ரைட். என்ன நடக்க போகுது? செவ்வன் மருதாக்கம் நாம் எடுத்த திசைக்கு சாரி, இவங்களெல்லாம் ப்ளஸ்ல வரும். ஏன்? இது இந்த திசையிலேயே சுத்திரம் தானே மாறி போட்டு. இது ப்ளஸ் தான். ஓகே, இது ப்ளஸ் தான். அப்படி வர ப்ளஸ் இல்லை, தேவையில்லை, இருக்கட்டும். இவர் தான் எதிர் திசைக்கு போகுது. நான் எடுத்ததுக்கு எதிர் திசைக்கு போகுது. மைனஸ் ஆர்பி கொஸ் எவ்வளவு? இது 60னா 30 வரப்போகுது. 30 தூரமேல் சமம் என்ன? 0. இப்போ இதை வச்சுக்கொண்டு நாம எல்லாத்துக்கும் போட்டு பார்த்தோம்னா எக்ஸ் மேக்ஸ் வருமாண்டா ஆர்பி என்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்? அவங்க சொல்றாங்க மியூ வரணும், எம் வரணும், சிமோல் எம் எல்ல இருக்கணும், ஆர்பியில எல்லாம் இருக்கலாம் இல்லையா? ரைட். இந்த கோவையிலிருந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஃபர்ஸ்டா கொஸ்ஸால பிரிக்கிறேன். கொஸ்ஸார்வதால் அப்படியே பிரிச்சு விட்டேன் ஃபுல்லா. இப்போ கொஸ்ஸார்வதை பிரிக்கிறேன்னு சொன்னா இவருக்கு இங்க பாருங்க, கொஸ் 30, மெட்ஸ்காரங்க கண்ண முடிட்டு எழுதுவாங்க. கொஸ் 30 கீழே கொஸ் 60. என்ன? இப்போ பயோக்காரங்க எழுத மாட்டேன் இல்லை, அவங்க இதில் கணக்கை பயன்படுத்தினபடியா சிம்பிள் அடிக்க போயிடுவாங்க இல்லையா? ரைட். இது என்ன? வர்க்கமூலம் 3/2 தர 2/1. இப்போ என்ன வரப்போது? வர்க்கமூலம் 3. அப்போ இவருக்கு வர்க்கமூலம் 3 தான் எங்களோட பெருமதி. இப்போ எல்லாத்தையும் வெட்டி விட்டோம்னு சொன்னால் எம்ஜி எக்ஸ் மேக்ஸ் ப்ளஸ் எம்ஜி L/2 மைனஸ் என்ன வரப்போகுது? ஆர்பி வர்க்கமூலம் 3 L என்று வரும். சரியா? ரைட். இப்போ எங்களுக்கு தேவை என்ன? எக்ஸ் மேக்ஸ். ஆனால் அந்த ஆர்பியில் நிற்கலுமா? நிற்கல. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அடுத்தது இதில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய பகுதி ஒன்று இருக்குது. இப்போ இவர் இப்படி ஏறிக்கொண்டு போகும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யும்? மட்டுமட்டாக அந்த ஏணி இந்த பக்கத்து சாய வலிக்கும். என்ன? ஏன் உராய்வு இருக்குது எங்களுக்கு. உராய்வை தாண்டி இவர் நகர்ந்து போக மட்டுமட்டாக இப்படி ஒரு நிலைக்கு மாறும். இதுல இருந்து தொடுகையிலிருந்து வெளியில வரும். அப்ப அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த நேரம் இந்த செவ்வன் மருதாக்கத்தால் தான் இந்த நிறையும் மனிதன் நிறையும் இந்த கோளினுடைய ஏணியினுடைய நிறையையும் சமப்படுத்தும். அப்ப நான் என்ன இவர் மேக்சிமம் இந்த எக்ஸுக்கு மேக்சிமம் போனது பிறகு ஏணி என்ன செய்வாங்க? விழும். என்ன செய்யும்? ஏணி விளைவிக்கிறோம். ஏன்னா இது நிலையில் உராய் குணம் தான் மியூ தந்திருக்காங்க. நிலையில் உராய் குணத்தை தாண்டுனா அது இயக்க வலிக்கிட்டு, அது இயக்கவியல் உராய் குணங்களை போகும். ஆகவே இப்படி ஒரு நிலையில எக்ஸ் மேக்ஸ்ல
எக்ஸ் மேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு இந்த இங்கே இருக்கிற ஆரே வந்து எதுக்கு சமனா வரும்? இந்த இருக்க ஆரே இருக்கு, ஆரே மேல் நோக்கிய திசையில் இருக்கு பாருங்க, ஆரே மேல் நோக்கிய திசையில் இவர் ரெண்டு திசை ரெண்டும் தான் இதில் சொல்லிப்பாடும் மேல் நோக்கிய திசையில். அப்போ மேல் நோக்கிய திசையில் இப்படி பார்த்தேன்னு சொன்னால் ஆரே எம்ஜி பிளஸ் எம்ஜி மட்டும் நிற்கும். அதில் அதே எக்ஸ் மேக்ஸில் இந்த இந்த திசையில நான் பார்த்தேன்னு சொன்னா ஆர்பி சமன் இந்த திசையில ஆர்பி சமன் எஃப்ஏ ஆக காணப்படும். ஆனா மியூக்கு நாங்க எஃப்ஓவை எஃப்ஓ ஆர்ண்டா எஃப்ஏங்கள் ஆர் என்று போடலாம். என்ன அப்ப இதை நாங்க எடுக்க வெளிக்கிடும் போது என்ன நடக்க போகுது? இந்த பாருங்க, ஆரே எடுத்தமாக அதாவது எஃப்ஏக்கு மட்டும் எடுத்தோம்னு சொன்னா என்ன வரும்? எஃப்ஏ சமன் மியூ ஆர் ஏ. அப்ப எஃப்ஏ மியூ ஆர் ஏ என்ற அந்த எஃப்ஏ சமன் என்ன? ஆர்பி. நான் இதுக்குள்ள எழுதுறேன் ஆர்பி சமன் மியூ ஆர் ஏ. ஆனா ஆர்ஏக்குத்தான் எங்களுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு ஒன்று தந்துட்டாங்க, எடுத்துட்டோம். நாங்க என்ன எடுத்துட்டோம்? இப்படி ஒன்று எடுத்து எழுதுறேன்னா ரைட், இவரை கொண்டு வந்தோம்டா ஆர்பி சமன் மியூ என்ன வருது? எம்ஜி பிளஸ் எம்ஜி எழுதலாம். எதுக்கு? ஆர்பிக்கு. அப்ப இங்க இருக்கிற ஆர்பிக்கு நான் இவ்வளோத்தையும் நான் அதில் போட போறேன். போட்டா இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எம்ஜி எக்ஸ் மேக்ஸ் சக எம்ஜிஎல் பை 2 சமன் சரிதானே? இவருக்கு முழுக்க எழுதுனா வர்க்கமூலம் 3 எல் மியூ என்ன வரப்போகுது? எம்ஜி பிளஸ் எம்ஜி மாதிரி எழுதினாலும் ஒன்றும் இல்லை தானே? இல்லை, இவர் அப்படியே வச்சுட்டு என்ன செய்யறேன்? இவரோட பிளஸ் பண்ணி இப்படி எழுதுறேன். இப்போ எனக்கு தேவை இவர் தான். அப்ப நான் எழுதுறது எக்ஸ் மேக்ஸ் எழுதி சரிதானே? ரைட், இவரை என்ன செய்யணும்? இவர் அங்கால கொண்டு போகணும், இவரால் பிரிக்கணும். இப்போ வர்க்கமூலம் 3 எல் மியூ எம்ஜி பிளஸ் எம்ஜின் கீழ் என்ன வரப்போகுது? இங்க இருக்கிற எம்ஜி வருவேர் மைனஸ் இவர் வரப்போறார், இது கேபிட்டல் எம் ஜி பை 2 இன் கீழ் ரைட், கீழ் என்ன வரப்போகுது? எம்ஜி வரப்போறார். அப்போ இந்த எம்ஜிக்கு நான் என்ன செய்ய போறேன்? எம்ஜிக்கு எம்ஜிக்கு எம் வரப்போகுது. அப்போ கீழே இதை அப்படியே தூக்கி வச்சுட்டு 2 எம்ஜி என்று எழுதுறேன். என்னண்டா இங்க ஜி இருக்குது, இதையும் பெருக்கணும்னா இந்த ஜி வெட்டுப்படும். இங்க ஜி இருக்குது, இதையும் பெருக்கணும் வெட்டுப்படும். இங்க ஒரு ஜி இருக்கு, இங்கேயும் வெட்டுப்படும். ஃபைனலா எங்களுக்கு இவங்கள் கிடைக்கக்கூடிய எக்ஸ் மேக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? வர்க்கமூலம் 3 எல் மியூ எம் பிளஸ் எம் கீழ் ஸ்மால் எம் மைனஸ் கேபிட்டல் எம்எல் பை 2 எம். இதான் எங்கட ஃபைனலா எக்ஸ் மேக்ஸுக்குரிய விடையாக காணப்படும். அந்த 2025 பார்ட் 2.5 5வது கேள்வி பியில 3வது கேள்விய தொடர்ச்சியா பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த எக்ஸ் மேக்ஸ் எடுத்த பிறகு அதுல எம் 20 கிலோகிராம், சிமோல் எம் 70 கிலோகிராம், அதாவது மனிதன் நிறை, கோல்ல நிறை 20, நீளம் கோல்ல நீளம் 6 மீட்டர், அடுத்தது தரையினுடைய உராய் குணம் சேரசம் 3 அப்படின்னா எக்ஸ் மேக்ஸினுடைய பெருமதியை கணிக்க சொல்றாங்க. அதில் வர்க்கமூலம் 3 வந்து 1.2 தந்துட்டாங்க. அப்போ இதில் பிரதி இரவியல் தான், இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. மேக்ஸ் சமன் எவ்வளவு? இது 3 வர்க்கமூலம் 3 எல்லுக்கு பேல நாங்கள் 6.0 தர இங்கே அப்படியே பார்க்கலாம். அடுத்தது 20 சக நிறை வந்து 70 என்று சொல்லியிருக்காங்க மனுஷன். கீழ் இவ்வளத்துக்கும் கீழே
இது 70 மனுஷன் நிற மைனஸ் 20 தர 6.0 கீழ் என்னவா 2 தர 70 மனுஷன் என்ன அதை விட இதில் வர்க்கமூலம் ஒன்றுக்கு 1.7 தரப்பட்டிருக்கு. அப்போ எக்ஸ் மேக்ஸ் வந்து 90 160 இது வர்க்கமூலம் 3 1.7 6 கிட்டத்தட்ட 6 6 6 2 2 4 கிட்டத்தட்ட 3.1 மீட்டர் வருது. அதுக்கு பிறகு 4ஆக கேள்வி கேட்டிருக்காங்க. தீயணைப்பு இதில் வந்து முக்கியம் வந்து என்ன வர்க்கமூலம் 3 வந்து 1.7 தந்திருக்காங்களா. இதை வச்சு தான் இந்த விட இங்கே 3.1 வந்திருக்கு. இல்லாட்டி வர்க்கமூலம் 3 போட்டால் வேற விட வரும். நலா தீயணைப்பு வீரர்கள் ஏணி நழுவுவதை தவிர்ப்பதற்கு ஏணியின் அடிக்கு கீழே ஒரு விசேட நழுவலை தவிர்க்கும் பாதை இடுவார். தீயணைப்பு வீரர் ஏணியினுடைய உச்சி அடைய வேண்டுமெனின் மேலே B2 பெற்ற கோவையை பயன்படுத்தி பாய்க்கும் ஏணிக்கும் இடையே இருக்க வேண்டிய குறைந்தபட்ச நிலையில் உராய் குணகம் மினிமத்தை கணிக்கட்டாம். ஒரு மனுஷர் ஏறி மேலே உச்சிக்கு போகணும். ஆனால் கீழே ஒரு நேசிறாங்க ஒரு அதாவது ஏணி வந்து நடுவாமல் இருக்கிறதுக்குரிய ஒரு பொருள் ஒன்று வைக்கிறாங்க. அதனுடைய உராய்வு குணகம் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த சாம்பாட்டில் இந்த மினிமத்தை மட்டும் பார்த்தோம்னா சரி. அப்போ எக்ஸ் மேக்ஸ் சமன் தான் இருக்கு வர்க்கமூலம் 3 எல் மியூ சரியா எம் பிளஸ் எம் கீழ் எம் மைனஸ் எம் எல் 2m. இப்போ பிரச்சனை எக்ஸ் மேக்ஸ் என்னவா இருக்க போகுது எல்லாக மாறப்போகுது. அப்போ நான் இதில் எல்லண்டு போட்டேன்னு சொன்னால் இது எல்லண்டு போட்டால் இந்த எல்லும் வெட்டுப்பட்டால் எங்களுக்கு என்ன வரப்போகுது. அப்போ இது 1 வரும், இது 1.7 வரப்போகுது. அடுத்த மியூ தான் தெரியாது, அதான் மியூ மினி என்று வர்றது. அவங்க மினி மினி இது 70 சாரி இதில் வந்து 20 மனிதண்ட 70 இது வெட்டுப்பட்டுரும். அதுக்கு கோல் வந்து 20, இது வந்து 2 தர 70 கீழ் இதுவும் 70. ஆகவே மினி வந்து கிட்டத்தட்ட 0.52 வருது. சரியா 0.52 வரும்.